ரிஷபம். இதுவே ரிஷபத்துக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்களுடைய தன்மைகள் எவ்வளோ ஆகும்? நீங்கள் தான் நட்புக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏண்டா நான் இருக்கும்போதெல்லாம் உனக்கு நான் பண்ணலையா, என்ன நண்பா இப்போ நீ எனக்கு பண்ணு, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதனால் நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வரவு செலவு சம்மந்தமான விஷயங்கள், நண்பன் இன்றைக்கி கடன் கேட்குறான், நம்ம கொடுக்கலாம், நாளைக்கு தந்துடுவோம் அப்படின்னு நம்பிடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னா அவன் தரலைன்னாலும் பரவாயில்ல, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது உங்களுடைய விரய செலவு, அதாவது விரய கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் நட்புகள் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது. ஏதாவது ஒரு தேவைகள் காரணமாக அவங்களுக்கு செலவுகள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பண தேவைகள் ஏற்படும். அதை நீங்கள் தான் கொடுத்து உதவுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அதனால் தயவு செஞ்சு ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக இருக்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப ஸ்நேகமெல்லாம் இருக்காதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டோம். அதே மாதிரி வரவு செலவுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு நட்புகள் எப்படி இருக்குங்க? இவங்க ஒரு தொழில் சார்ந்த ஒரு நட்பாக இவங்களுடைய இது இருக்கும். அதாவது நம்ம சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு அவங்களுடைய நட்பு ஒரு பொருளாதார ரீதியான அடிப்படையிலாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குங்க. அவங்க நண்பனோடு சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சுக்கிறாங்க, ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். ஏன்னா இவங்க மிதுனம் எப்போதுமே ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கும். கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இவங்க நழுவிடுவாங்க. அதனால் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டாங்க. அதனால் மிதுன லக்னத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.